போட்டியில் தோற்றுப்போவது எதிரியின் திறனையும் யுக்தியையும் பொறுத்தது. ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட ஒன்றில் தானே தோற்றுப்போவது என்பது தன்னை சுயமாக தகர்த்தலுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க கடந்த அத்தியாயத்த. நமக்கு வழங்கப்பட்டது, நாமே தெரிவு செய்தது, நமக்கு தகுதியான ஒன்றில் இணைந்தும் கூட நாம் தோற்றுப்போய் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு சுமையாக நம் வாழ்நாள் முழுக்க நம் உடனேயே வரும். ஏன்னா நம்ம முன்னாடி அதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறோம். அது நம்மகிட்ட வந்த பிறகு அதுல நம்ம தகுதிய இழந்துட்டு வெளியில வரோம் அப்படிங்கிறது ரொம்ப உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அந்த அத்தியாயம் நமக்கு கொடுத்த பாடமாக இருந்தது. இது வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலுமே நம்மள பொருத்தி பார்த்து, அதற்குள்ள நம்ம எங்க நிக்கிறோம்? இதற்கு முந்தைய இடத்துல நம்மளுடைய தகுதி என்னவாக இருந்தது? இப்ப அந்த தகுதியை நம்ம முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு செயலாற்றி வருகிறோமா? அப்படிங்கிறத எந்த ஒரு கணத்திலயுமே இந்த அத்தியாயம் நம்மை நாமே எடை போட்டுக் கொள்வதற்கு துணை நின்ற ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப நம்ம அத்தியாயம் 23க்குள்ள போலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே படித்து உணர வேண்டிய பாசிட்டிவான கதிர் வீச்சு இந்த புத்தகம். அறிவையும் உணர்வையும் ஒரு சேர ஆக்கிரமிக்கும் வலிமையான எழுத்து அப்படின்னு கே நீலகண்டன் ஈரோடு அவர்களிடமிருந்து வந்த அணிந்துரையை இதற்கு கொடுத்திருக்காங்க. இந்த அத்தியாயத்திற்கான தலைப்பு தாமதம் எனும் காலக்களவு. எல்லோருக்கும் இருக்கும் பொதுவான நம்பிக்கை திட்டம் போட்டுவிட்டால் நடந்துவிடும் என்பது. அந்த எல்லோருக்குமே இருக்கும் கசப்பான அனுபவம் திட்டமிட்டதெல்லாம் அதன்படியே நடந்துவிடவில்லை என்பது. திட்டமிட்டது அடுத்தடுத்து நடக்காத போது மீண்டும் திட்டமிட யாருக்குத்தான் மனம் வரும்? இதனால் திட்டமிடல் சிதைவதும் எதையும் எட்ட முடியாமல் போவதும் வெகு இயல்பாகி விடுகின்றன. திட்டமிட்டதை ஏன் செய்ய முடியவில்லை? திட்டமிட்டபடி ஏன் படிக்க முடியவில்லை எனக் கேட்டால் நேரம் கிடைப்பதில்லை என்னும் பதில் வரும். திட்டமிடும் பொழுதே அதை செய்வதற்கென்ன நேரம் ஒதுக்கியிருப்பீர்கள் தானே எனக் கேட்டால் அந்த நேரத்தை வேறு ஏதோ ஒன்று களவாடி விடுகிறது என்னும் பதில் தயங்கியபடி வரும். நேரம் களவாடப்படுகிறதா? வீணடிக்கப்படுகிறதா? களவாடப்படுவதாக இருந்தாலும் வீணடிக்கப்படுவதாக இருந்தாலும் நேரம் கரைந்து போவதற்கு முக்கிய காரணம் நாம் மட்டுமே. வளத்தை பயன்படுத்திக் கொள்வதும் வீணடிப்பதும் அதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பொறுத்ததே. எல்லா செயல்களுக்கும் நாம் ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து விடுவதில்லை. பிடித்த செயலுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காத செயலுக்கு வேறு மாதிரியும் முன்னுரிமை கொடுக்கின்றோம். நிறைவேற்ற வேண்டிய திட்டம், எட்ட வேண்டிய இலக்கு சார்ந்த செயல்களில் பிடித்தவைகளை விட பிடிக்காதவைகள் அதிகம் இருந்துவிட்டால் அவற்றை தள்ளி போடவே விரும்புகிறோம். செய்ய வேண்டிய பல செயல்களை எந்தவித தயக்கமும் கூச்சமும் இன்றி தள்ளி போடுகிறோம். செயல்கள் மீது அலுப்பும் சலிப்பும் உருவாகுவதற்கு காரணம் அவற்றை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் தள்ளி போடுவதே. அப்படி தள்ளி போடுவதற்கு முக்கிய காரணம் அந்த செயல் பிடித்ததாக இல்லாமல் இருப்பதுவே. தற்போது தொலைபேசி, மின்சாரம் ஆகியவற்றின் கட்டணங்களை இணையம் வழியே செலுத்த முடிகிறது. இந்த வசதி இல்லாத காலங்களில் இறுதி நாட்களில் நேரம் காலம் பாராமல் காத்திருந்த அனுபவம் பலருக்கும் உண்டு. அதுதான் பாடம். அதைத்தான் தேர்வில் கேள்விகளாக கேட்பார்கள் என தெரியும். ஆண்டு முழுவதும் அதை படிக்க நேரமும் வாய்ப்பும் இருந்திருக்கும். எனினும் தேர்வு அறைக்குள் நுழையும் வரை புத்தகத்தை புரட்டி புரட்டி படித்துவிட்டு செல்பவர்களை நிறைய பார்க்கின்றோம். இன்னும் நாட்கள் இருக்கின்றன, இப்பொழுதே என்ன அவசரம், பிறகு செய்து கொள்ளலாம், படித்து கொள்ளலாம் என தள்ளி போட்டு நெருக்கடியை உருவாக்கி கொள்வது ஒரு வகை எனில், பிடிக்கவில்லை, புரியவில்லை என்பதாலேயே தொடுவதற்கு அஞ்சி காலம் தள்ளி நெருக்கடியை வரவழைத்துக் கொள்வது மற்றொரு வகை. எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் பிடிக்காத செயலை செய்வதற்கு மட்டும் உத்வேகம் கிடைத்து விடுவதில்லை. அதை செய்வதற்கு ஒருபோதும் காரணங்கள் தேடாமல் அதனை செய்யாமல் இருக்க நம்மையும் அறியாமல் 1000 காரணங்கள் தேடுகிறோம். அப்படி காரணம் தேடுவது மிகவும் பிடித்ததொரு சூதாட்டம் என்றே சொல்லலாம். ஆலோசனைகள் சொல்லி, அறிவுரைகள் சொல்லி பிடிக்காத ஒன்றை பிடித்ததாக மாற்றுவதை விட, பிடிக்காததை பிடிக்காதது என்று சொல்லியே
ஆனாலும் செய்தாக வேண்டியதன் காரணத்தை உணர்த்துதல் நல்லது. அப்படி உணர்த்தி அந்தச் செயலை செய்துவிடுங்கள் என கட்டளையிடும் அருவருப்பாக இருக்கும் தவளையை முதலில் எடுத்து தின்றுவிடு எனும் கூற்று எனக்கு மிகவும் பிடித்தமானது. அது வேற எதுவும் இல்லைங்க. ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தான் ஆத்தர் நினைவு கூறியிருக்கார். செய்ய வேண்டிய செயல்கள், படிக்க வேண்டிய பாடங்கள் என எல்லாவற்றிலும் பிடித்தவை பிடிக்காதவை என்றொரு பட்டியல் இருக்கும். பிடிக்காதவற்றின் மேல் இருக்கும் ஒவ்வாமையை மனதில் இருத்தி பிடித்தவற்றையும் தள்ளிப்போட ஒரு கட்டத்தில் இரண்டும் ஒரு சேர இணைந்து கணம் கூட்டிவிடும். அதை தவிர்க்க ஒரே வழி இருப்பதிலேயே கடினம் என கருதுவதை முதலில் செய்துவிடுங்கள் என்பதுதான். உதாரணத்திற்கு தவளைகளை பச்சையாக உண்ண வேண்டிய நிர்பந்தம் வருகிறதென வைத்துக் கொள்ளுங்கள். அதை நிறைவேற்றுவது எப்படி? அங்கு இருக்கும் தவளைகளில் அருவருப்பாக இருக்கும் தவளையை முதலில் தின்றுவிட்டால் அதன்பின் மற்ற தவளைகளை உண்பதில் சிரமம் இருக்காது அல்லது மட்டுப்பட்டுவிடும். பிடித்தவை பிடிக்காதவை என செயல்களை பிரித்துத்தான் தள்ளி போடுகிறோம் என்றில்லை. தள்ளி போடும் பழக்கத்திற்கு நம்மையும் அறியாமல் அடிமைகளாக இருக்கிறோம். அதை நம்மில் பெரும்பான்மையானோர் ஒவ்வொரு விடியலிலும் அனுபவிக்கின்றோம். நம்மில் எத்தனை பேருக்கு காலையில் படுக்கையிலிருந்து எழ விரும்பிய நேரத்திற்கு எழ முடிகிறது? ஏறத்தாழ 90% பேர் தாம் தீர்மானித்த நேரத்தில் உறக்கத்திலிருந்து எழுந்து கொள்வது இயலாததாக இருக்கின்றது. இத்தனைக்கும் அது நாம் திட்டமிட்ட விரும்பிய நேரமாகவே இருக்கும். மிக பிடித்த பயணம் கிளம்புகிறோம் என்றால் அலாரம் வைத்த நேரத்திற்கு முன்பாகவே ஓரிரு முறை எழுந்து அலாரம் அடித்திருக்குமா அடிக்காமல் போய்விடுமா என்று நேரம் பார்த்து கொள்வதுண்டு. ஆனால் பிடிக்காத பாடமாகவோ செயலாகவோ இருந்துவிட்டால் நம் எண்ணம் செய்யும் மாய வித்தை வெகு சுவாரஸ்யமானது. தற்போது அலாரம் வைப்பதற்காக அதற்கென்று இருந்த பிரத்யேக கடிகாரங்களை நாம் பயன்படுத்துவதில்லை. அவை ஊரையே எழுப்பும் தன்மை கொண்டிருந்தவை. இப்போது பயன்படுத்துவது நம் கைபேசிதான். அதில் ஒவ்வொரு முறையும் அலாரம் வைத்து அது ஒலிக்கும் போது அரை தூக்கத்தில் அணைத்து விடுகிறோம் என்பதற்காக சிலர் அந்த கைபேசியை படுக்கையிலிருந்து கைக்கு எட்டாத தொலைவில் வைப்பதுண்டு. இன்னும் கூட சில விசித்திரமான முயற்சிகளையும் செய்வதுண்டு. அப்படி என்னதான் செய்தாலும் ஆள் மனதில் அலாரம் அடிக்கும் நேரத்திற்கு எழுந்து கொள்ள வேண்டும் என தீர்மானிக்காமல் எழுந்து கொள்ள வேண்டிய காரணம் பிடித்ததாக இல்லாமல் இருந்தால் போதும். அந்த அலாரத்துடன் விசித்திரமான விளையாட்டு தொடங்கிவிடும். அலாரம் வைத்த கையோடு உடல் உறங்கப் போய்விடும். ஆனால் மனம் கவனமாக காத்திருக்கும். காலை 5 மணிக்கு அலாரம் வைத்திருந்தால் 5 மணிக்கு 2 நொடி முன்னதாகவே நம்மை உசுப்பும். அப்படி எழுப்பப்படுவது நாம் எழுந்து கொள்வதற்காகவா என கேட்டுவிடாதீர்கள். அலாரம் அடிக்கவிருக்கும் நொடியில் அதனை சரியாக அணைக்கச் சொல்லி நம்மை தூண்டிவிட மட்டுமே. அலாரம் அடிக்கும் பொழுதெல்லாம் உடனடியாக அதனை அடுத்த சில நிமிடங்களுக்கு தள்ளி போடும் ஸ்னூஷ் வசதி இருப்பதால் அடுத்தடுத்த ஒவ்வொரு இடைவெளியிலும் இந்த விளையாட்டு 2 நொடிகள் முன்னதாக இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளின் தொடக்கத்தில் எழுந்து கொள்வதை தள்ளி போடுவதிலிருந்து கொடி நாட்டுகிறது நம் தள்ளி போடும் குணம். தள்ளி போடுவது குணமா என்னும் கேள்வி வரலாம். எப்பொழுதேனும் செய்தால் அது செயல், தொடர்ந்து குறித்த நேரத்தில் அதையே செய்தால் அது பழக்கம். பழக்கம் எல்லா நேரங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் விரிவடைந்தால் குணம்தானே. செயல்களை தள்ளி போடுவதற்கு நாம் கூறும் காரணம் நேரமின்மை. உலகில் வழங்கப்பட்ட அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படலாம். ஆனால் நேரம் அனைவருக்கும் சமமான அளவில் மட்டும்தானே வழங்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு தம் நேரத்தை தமக்கான எல்லாவற்றிற்கும் பிரித்து வழங்க முடிகிறது. சிலருக்கு நேரம் எப்படி கரைகிறது என்பதே தெரிவதில்லை. எந்த செயலும் முழுமை பெறாமல் தொக்கி நிற்கும். எல்லாவற்றையும் எளிதாக்க இத்தனை உபகரணங்களை கருவிகளை கண்டுபிடித்த பிறகும் கூட ஏன் இன்னும் இத்தனை பரபரப்பாக நேர நெருக்கடியோடு இருக்கின்றோம் என என்றேனும் சிந்தித்ததுண்டா? சிந்தனை என்று கேட்டதும் இன்னொரு கேள்வி நினைவிற்கு வருகிறது. கடைசியாக எப்போது சிந்தித்தோம்? கேள்வி புரிந்தும் புரியாமலும் அபத்தம் போன்றும் தோன்றலாம். ஆனால் பதில் சொல்ல முடியாத கேள்விதான் இது. ஏன் எப்போதும் ஏதோ ஒன்றில் கட்டுண்டு கிடக்கிறோம்?
குறிப்பாக கைபேசிகளில் எப்போதும் உயிர்ப்போடு இருக்கும் சமூக வலைதளங்கள் மற்றும் அது சார்ந்த தொடர்புகள் நம்மை தம்வசப்படுத்திக் கொண்டு விட்டன. அப்படி வசப்பட்டதிலிருந்து விட்டில்கள் ஒளிநோக்கி பாய்வது போல் நாமும் பாய்ந்து மூழ்கிப் போகிறோம். வெறும் 5 நிமிடம் என நினைத்து நுழைந்து 5 மணி நேரம் அதன் சுழற்சிக்குள் மூழ்கிப் போனவர்களில் நாமும் கூட இருக்கலாம். மின்னணு தொலைத்தொடர்பு கருவிகள் சார்ந்த பல காரணிகள் நம்மை தம்வசப்படுத்தி வைத்திருப்பதில் நம் நேரம் கரைவதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. இன்று நாம் செய்திருக்க வேண்டிய, ஆனால் செய்யாமல் தவறவிட்ட அத்தனைக்கும் போதுமான நேரமும் வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். செயல் பிடிக்காமல் போனது, நேரத்தை நிர்வகிக்கத் தெரியாமல் வீணடித்தது என்பதுள்ளிட்ட காரணங்களால் அழுத்தத்தை கூட்டிக் கொண்டிருப்போம். அல்லது நாம் செய்து எட்டியிருக்க வேண்டிய இடத்தை இன்னொருவருக்கு வழங்கிவிட்டு பின்தங்கியிருப்போம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது எப்பொழுதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் விழித்தெழுவது இப்போதும் எப்போதும் மிகவும் முக்கியமானது.